சைனா வந்துட்டோம். இந்த கேட்டை கிராஸ் பண்ணி சைனா போனோம் அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும் என்ட்ரி ஃபீஸ் 11,200 ரூபா வாங்குறாங்க. கேட் ஓபன் பண்ணிட்டாங்க. பாய் பாய் பாகிஸ்தான். சைனா நோக்கி போறோம். பாய் சார். இதுதான் வந்து வேலி, பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்குமான வேலி. இந்த இடத்துல திடீர்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, வண்டி ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை வாழ்க்கையிலே மறக்க மாட்டேங்க. தேங்க்யூ சார். பயங்கரமான குளிரா இருக்குது. -20°C. அட்டாபாத் குளத்துல வந்து படகு சவாரி ஆரம்பிச்சாச்சு. ஒரு பெரிய உயிரினத்தை தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க, தெரியுதா? எதிர்பாராத விதமா நம்ம வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் ஜாயின் பண்ணியிருக்காரு. Hi sir, how are you? Good? Very good, very good. We are from Sri Lanka. உலகத்திலேயே அதி உயரமான இடத்துல இருக்கிற லேண்ட் பார்டர் கிராசிங் அப்படின்னா இந்த லேண்ட் பார்டர் கிராசிங் தான். பாய் 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 பாய். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் தாங்க இருக்கிறோம். பாகிஸ்தான் நாட்டினுடைய வடக்கு பகுதி முழுவதுமாக ஒரு 10 நாளில் சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய நண்பர்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு காரில் சுற்றிட்டு இருக்கிறோங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் இருக்கிற ஹுன்சா வேலி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறோம். ஹுன்சா வேலியிலேருந்து பாகிஸ்தான் சீனா எல்லை பார்க்குறதுக்காக இப்போது பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ காலையில் ஒரு 11 மணி ஆகுது. இடையில் வந்து அட்டாபாத் அப்படிங்கிற ஒரு ஊரில் நிறுத்தி இருக்கிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அருமையான குளம் இருக்குது. அதாவது பனிமலைக்கு எதிரில் ஒரு அருமையான குளம் இருக்குது. இந்த குளத்தில் போட் ரைடிங் எல்லாம் பண்ணலாம். முடிஞ்சால் நம்ம அதையும் பண்ணிவிட்டு இங்கேருந்து சைனா பார்டர் நோக்கி கிளம்பலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த அண்ணாவோட தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். மிஸ்டர் தாரிக், இவர் தான் நம்ம டிரைவர் அண்ணா. நம்ம வண்டியில் நம்மளை இவர் தான் கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. நம்ம அலப்பறைகள் எல்லாம் அவர் தான் தாங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோடனே ஒரு கேப் வாங்கிட்டார். இது ஏதோ அனிமல் கேப் மாதிரி இருக்குது. வாங்கல ப்ரோ, சும்மா ட்ரை பண்றீங்களா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல பார்த்தேன். இங்க பாருங்க, ஒரு பெரிய உயிரினத்தை தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்குறாங்க, தெரியுதா? யக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நேபாளில் எல்லாம் இருக்கும். அந்த உயிரினத்தை அது இறந்ததுக்கு அப்புறமா அதனுடைய தோலை உரிச்சு இந்த இடத்துல காய விட்டுருக்குறாங்க. இங்கே இருக்கிற குளிர்ச்சியான காலநிலைக்கு பழுதாகாமல் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க ப்ரோ, அது அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல. கொம்போட அந்த தலையை அப்படியே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட் இருக்குது, ஜெட்ஸ்கி இருக்குது, ஸ்பீட் போட் இருக்குது, க்ரூஸ் இருக்குது. நாம் வந்து இந்த போட்டில் தான் போகிறோம். பாகிஸ்தான் கொடியோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த போட்டில் ஏறி தான் இப்போ நம்ம போகிறோம். 4 பேருக்கு 5,500 ரூபாய் பாகிஸ்தானி ரூபாய் கேட்டிருக்கிறாங்க. பரவாயில்லைங்க, ஓரளவு ரீசனபிளாக தான் இருக்குது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அரை மணித்தியாலம் இந்த ஒரு போட்டில் நம்ம பயணம் பண்ணி இந்த அட்டாபாத் லேக்கினுடைய அழகை ரசிக்கலாம். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். சூப்பராக இருக்குல்ல, மேலே போய் உட்காந்தா நல்லா இருக்கும் வியூஸ் எல்லாமே. அப்புறம் மேலே எப்படி போகிறது? நம்ம டிரைவர் அண்ணா மட்டும் தனியாக போயிட்டு காரில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போக போகிறோம். அவர் இருந்தால் தாங்க ஃபன்னாக இருக்குது. எந்த நேரமுமே வைப்லேயே இருப்பார். ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ, இங்கே பாருங்க, வேறு லெவல் பண்ணுறோம் இன்னைக்கு. ஓகேங்க, இப்போ நம்ம அட்டாபாத் குளத்தில் வந்து படகு சவாரி ஆரம்பிச்சாச்சு. சூப்பராக இருக்குது, நல்ல குளிர்மையாக இருக்குது. தலைவரோட அப்படியே வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த பக்கமாக பாருங்கள், பாகிஸ்தான் கொடி பறக்க விட்டுருக்குறாங்க. அங்கே மேலே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பனி சிகரங்கள், பனிமலையினுடைய சிகரங்கள். இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்தியாவில் லடாக்கில் பேங்காங் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளம் இருக்குது இல்லையா, அதே மாதிரியான ஒரு நிலப்பரப்பில் தான் இதுவும் இருக்குது. வாங்க அப்படியே கொஞ்சம் கீழே போயிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபேமிலி போட் மாதிரி. ஒரு 10 பேர் வந்தோம்னா இந்த போட்டில் அப்படியே இலைப்பாரிட்டு போயிட்டுருக்கலாம். நல்லா தான் இருக்குது. படகு சவாரி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ டேரெக்டாக குஞ்சுராப் பாஸ் நோக்கி தான் போயிட்டுருக்குறோங்க. ஏன்னா நமக்கு டைம் இல்லை. 1 மணிக்கு குஞ்சுராப் பாஸ்க்கு போகிறதுக்கான கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். அதுக்கப்புறமா உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால சீக்கிரமாக நம்ம போயிட்டுருக்குறோம். போயிட்டு திரும்ப வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஹுசைனி பிரிட்ஜ், சோஸ்த் பஜார், பசுக்கோன், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அதையும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு கூட நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம அந்த சைனா பார்டருக்கு போயிடலாம். பாருங்கள், போகிற வழி வந்து இப்படி தாங்க இருக்குது.
குஞ்சரா பாஸ் போய் சேர்கிறதுக்கு இன்னும் 50லேருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குதுங்க. எதிர்பாராத விதமாக நம்ம வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. இதை பாருங்கள், அப்பப்போ மேலேருந்து கற்கள் விழுந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கூர்மையான கல் இந்த இடத்துல கிடந்துட்டு இருக்குது. நம்ம டனல்லேருந்து வெளியில் வந்ததோட வண்டியில் ஏறிடுச்சுங்க. பெரிய ஒரு பஞ்சர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக இந்த இடத்துல தான் இருக்கிறோம். நம்ம டிரைவர் அண்ணா டயர் மாற்றிட்டுருக்கிறாரு. ஸ்பேர் வீல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பயங்கர குளிர்மையாக இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மலை உச்சிக்கு போயிடுவோம். மலை உச்சியில் தான் அந்த குஞ்சரா பாஸ் இருக்குது, அதாவது பாகிஸ்தான் சைனா பார்டர் இருக்குது. இங்கே நிற்கிறதே பயமாக தாங்க இருக்குது. பாருங்கள், எல்லாம் சின்ன சின்ன கல், எப்போ கீழே விழும்னே சொல்ல முடியாது. இந்த பாருங்க, ஒரு பெரிய பஞ்சர். இந்த டயரை திரும்ப யூஸ் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸ்பேர் வீல் டயர்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் தூரமாக முன்னாடி வந்ததுக்கப்புறமா ஒரு செக் போஸ்ட் இருக்குதுங்க. இதை பாருங்கள், இந்த இடத்துல சீனாவுடைய கொடியும் பாகிஸ்தானுடைய கொடியும் போட்டிருக்கிறாங்க. சைனா பார்டருக்கு இன்னும் 52 கிலோமீட்டர் போகணுமா. நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். பார்க் என்ட்ரி ஃப்ரீ, கலெக்ஷன் பாயிண்ட்ஸ். ஹலோ சார். ஃபாரின் நேஷனல் இது உள்ளே போகணுன்னா 40 USD கட்டிட்டு தான் போகணுமா. சைனாக்காரவங்களும் 40 yuan கட்டிட்டு போகணுமா. தட் ஒன் ஓகே. இதோ பாருங்கள், ஆல் ஃபாரின் நேஷனல்ஸ் வந்து 40 USD கட்டிட்டு தான் உள்ளே போகணுமா. என்ட்ரி ஃபீஸ் மாதிரி வச்சுருக்காங்க அந்த பார்டரை போய்ட்டு பார்க்குறதுக்கு. பாகிஸ்தானி நேஷனலுக்கு வந்து 500 PKR தான், 500 ரூபா தான். எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம இலங்கையிலையும் சீக்கிரியாலையும் நடக்குதுன்னா. எங்களுக்கு 500 தான். ஆமாம், உள்ளே போகிறதுக்கு 100 ரூபா எடுப்பாங்க. ஃபாரினராக இருந்தால் 9000 ரூபா கிட்டக்க எடுப்பாங்க. இதோ இங்கே தான் போயிட்டு நம்ம என்ட்ரி ஃபீஸ் கட்டணும். Hello. Huh? No, only 2%. Yeah. Tinushan and Munshif. They will stay here. Okay. जो दो बैठा ना कोई मसला नहीं है ना उनका ना, वो 2000 इस पे भी जाएंगे, कोई टेंशन नहीं. ठीक है. अच्छा. हाँ. வடக்கு பாகிஸ்தானில் என்னென்ன உயிரினங்கள் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. நாம் இருக்கிற பகுதி எது? இங்கே வந்து ஸ்னோ லெஃபர்ட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாம் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் பார்க். அதனால தான் இந்த மாதிரி செக்யூரிட்டி செக்கப்லாம் இருக்குது. இந்த கேட்டை கிராஸ் பண்ணி சைனா போனோம் அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும் என்ட்ரி ஃபீஸ் 11,200 ரூபா வாங்குறாங்க. ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை பார்க்காம போனால் நல்லா இருக்காது. நானும் முன்ஷிப் ப்ரோவும் இப்போ போகிறோம். இவங்க 2 பேரும் இந்த இடத்துல இருக்கிற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு 52 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த மலை உச்சிக்கு போகணும். என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு வந்தாச்சுங்க. கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பாய் பாய் பாகிஸ்தான். சைனா நோக்கி போகிறோம். பாய் சார். என்ட்ரி கேட்லேருந்து கொஞ்சம் தூரமாக முன்னாடி வந்ததுக்கப்புறமா ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், பாகிஸ்தான் கொடியும் சீனா நாட்டினுடைய கொடியும் போட்டிருக்கிறாங்க. சீனாவுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 50 கிலோமீட்டர் போனோம்னா சீனாவை பார்த்துடலாம். இப்படி தாங்க இருக்குது இந்த இடம். மரங்கள் இருக்குது, ஆனால் எந்த ஒரு இலைகளுமே இல்லை. இன்னுமே வந்து இங்கே குளிர்காலம் முடியலை, அதாவது வின்டர் சீசன் இன்னும் முடியலை. இங்கே பாருங்கள், முன்னாடி வந்து ஒரு இக்லூ வீடு மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க. தெரியுதா? வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள். அது உண்மையான ஸ்னோ கிடையாது, பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதே ஸ்டைலில். தேங்க்யூ சார். இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு போல இருக்குது. இங்க பாருங்க. இவ்வளோ நேரமாக நேரான மலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த பாதையில் தான் வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டையூசி வளைவுகள் இருக்கிற பாதைக்கு வந்துட்டோம். மலை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பக்கமாக தெரியுது பாருங்கள், இதே மாதிரி ஒரு மலை உச்சிக்கு தான் நம்ம போகிறோம். அந்த மலை உச்சியில் தான் குஞ்சரா பாஸ் இருக்குது.
இதோ பாருங்க, அடுத்தடுத்து இந்த மாதிரி ஏர்பின் பென்ஸ் வந்துட்டு இருக்குது. திரும்புகிற பக்கம் எல்லாம் பனிமலை தாங்க இருக்கு. இங்கே பாருங்க, இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே ஒரு கடையில் பார்த்தோம் இல்லையா, ஒரு பெரிய மாட்டினுடைய தோலை வந்து உரிச்சு வச்சுருந்தானுங்க. அந்த மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது. இதோ இந்த பனிமலை அடிவாரத்தில் நிறைய மாடு இருக்குதுங்க. எவ்வளோ முடி இருக்குது தெரியுமா அதுக்கு? கேமராவில் தெரியுதான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 100-150 மாடு இந்த இடத்துல இருக்கும். பயங்கரமாக குளிருது இந்த இடத்துல. போகிற வழியில் இடையில் ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கிறோங்க. இந்த பக்கமாக இந்த மலைத்தொடரினுடைய வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கரமான குளிராக இருக்குது. -20°C. அங்கே கீழேலாம் வந்து பார்த்திங்கன்னா yak அப்படிங்கிற மலை மாடுகள், அந்த அதிகமான முடி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாடு மேய்ஞ்சிட்ருக்குது. சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம டிரைவர் அண்ணா இந்த இடத்துல நிறுத்தினார், கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த மலை முழுவதுமாக பனி தான் கொட்டி கிடக்குது. ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. மலை மேலே ஏறும்போதே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் ஆக ஆரம்பித்தது. இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. மூச்சு எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் ரொம்ப நேரமாக இந்த இடத்துல நிற்க முடியாது. ஓகேங்க, இந்த இடத்துல கொஞ்சம் நேரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே குஞ்சுராம் பாஸ் நோக்கி நம்ம போகலாம். பக்கத்துலேயே வந்துட்டோம். ஒரு வழியாக நம்ம சைனா பார்டர் பக்கத்துலேயே வந்துட்டோங்க. இதோ முன்னாடி இருக்கிறது தான் பாகிஸ்தான் சைனா லேண்ட் பார்டர். தெரியுதா? அங்கே சைனா கொடி போட்டிருக்குது. அந்த மலையெல்லாம் சைனாவுக்கு தான் சொந்தம். நடந்து போனாலே சைனாவுக்கு போயிடலாம். -20°C யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பயங்கரமான குளிராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. நம்ம ஃபேரி மெடோஸில் பார்த்ததை விட பனி கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலுமே குளிர் அதை விட அதிகமாக இருக்குது. சைனா வந்துட்டோம். வெல்கம் டு कुंजरा पास. एक मिनट अस्सलाम वालेकुम सर जी, क्या हाल है सर जी? ये गेट तक जा सकते हैं? हाँ, चैन वाला नहीं, पैदल की गाड़ी के साथ मना है ना सर जी. रिक्वेस्ट है, ये गाड़ियों का सिर्फ पिक्चर निकालने हैं बस, क्योंकि इतना दूर से आया, इस्लामाबाद से आया, चीन पहुंच गया, तो बस गेट के पास तो जाना पड़ेगा. हमारा हक बनते है यार. आ जाए. अच्छा, தேங்க்யூ சார். இப்போ நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? குட், வெரி குட், வெரி குட். வி ஆர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. पाकिस्तान है क्रिकेट मैच. यस, धूप तो इधर भी निकला हुआ है. இதோ பாருங்க, உரும்கி, காஷ்கர், டஸ்கர்கான், அதெல்லாம் சைனாவில் இருக்கிற ஊர்கள் தான். இங்கே பாருங்க, சைனா வந்துட்டோம். बस ये कि क्या करेंगे, हमारा मजबूरी है. वैसे जब कमाते हैं तो वैसे तो इतना आसानी से चाइना बॉर्डर कमाते हैं ना. ஓகேங்க, நம்ம சைனா வந்தாச்சு. அதாவது சைனா பார்டருக்கு பக்கத்துலேயே வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் உள்ளே போகிறதுக்கான என்ட்ரி கேட்டு. அந்த மலை எல்லாமே சீனா நாட்டுக்கு தான் சொந்தம். இந்த கேட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம வண்டி எடுத்துகிட்டு பார்டர் பக்கத்துலேயே வந்துட்டோம். அந்த பக்கமாக சைனா மக்கள் இருக்கிறாங்க. சைனாவிலேருந்து வந்து இந்த பார்டர் பார்த்துட்ருக்குறாங்க. நம்ம பாகிஸ்தான் பக்கமாக இருந்து வந்து பார்டர் பார்த்துட்ருக்குறோம். இந்த இடத்துல அழகாக ஒரு இக்லு வீடு மாதிரி இருக்குது. பனி கொட்டி கிடக்குது. இந்த கேட்டுக்கு அப்புறமா நம்ம போக முடியாது. சைனா விசா இஸ்லாமாபாத்தில் எடுத்துகிட்டு வரலான்னு தான் நினச்சோம். ஆனால் நமக்கு டைம் கிடைக்காமலே போயிடுச்சு. அதனால மிஸ் பண்ணிட்டோம். இதோ பாருங்கள், அந்த பக்கமாக சீனா மக்கள் இருக்கிறாங்க. ஹலோ ஹலோ, ஹாய். ஹாய், we are from Sri Lanka. Okay. Okay. Well, Pakistan. Bye bye. Bye bye. சீனா மக்களோடையும் பேசியாச்சு. இதோ பாருங்க, இதுதான் வந்து வேலி.
பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்குமான வேலி. இதை தாண்டி நம்ம போக முடியாது. அவங்க வந்து சீனா போலீஸ் தெரியுதா? உள்ள கால் எடுத்து வச்சு சுட்டுக்கிட்டு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எவ்வளோ பனி கொட்டி கிடக்குன்னு பாருங்கள். இந்த பார்டர் சம்மந்தமான விஷயம்லாம் அந்த போர்டில் போட்டிருக்காங்க. நான் என்னென்னு வாசித்து பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. Tribute to the pioneers. ஓ, உலகத்திலேயே அதி உயரமான இடத்துல இருக்கிற லேண்ட் பார்டர் கிராசிங் அப்படின்னா இந்த லேண்ட் பார்டர் கிராசிங் தான். அதாவது பாகிஸ்தான் நாட்டிலேருந்து சீனா நாட்டுக்கு போகிற இந்த ஒரு நில எல்லை தான். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கம்மியான ஆக்சிஜன் தான் இருக்குது. அதனால நம்ம ரொம்ப நேரமாக இந்த இடத்துல இருக்க முடியாது. சுவாச பிரச்சனைகள் வரதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது. ஆமாம், இப்போயே வந்து மூச்சு எடுக்க முடியல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மியில் இருக்கிற ஒரு அண்ணாவை சந்திச்சிருக்கோம். ஹாய் பிரதர், how are you? I am fine. How are you, Tinush? Very good, very good. What's your name? I am Captain Kashif. Captain Kashif. Gilgit Baltistan. இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கில்கிட் பல்டிஸ்டானில் இருக்கிறாரா. இவர் வந்து பாகிஸ்தான் ஆர்மியில் இருக்கிறார். பாகிஸ்தான் military, right? Yes, Pakistan military. Nice to meet you, brother. Okay, thank you. Is this your first time? Yes, I am first. I came first time here. I want to see these places. And first time I see China border. Okay, so how is your experience? My experience is very well. I'm enjoying these mountainous areas and snow as well. And I also meet some Chinese people here first. Yeah, we also talked with them. Yeah. This is highest land border across whole world. And also this is highest altitude in Gilgit Baltistan as well. Okay. Okay, nice to meet you. Nice to meet you, brother. Say, yeah, thank you. இதை பாருங்க, இந்த இடத்துல சீனா மக்கள் வந்திருக்கிறாங்க. சீனாவில இருந்து பாகிஸ்தானுக்கு சில மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஓ, சீனாவில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பக்கமா வந்திருக்கிறாங்க போட்டோ எடுத்துட்டு போறதுக்காக. எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. விசா பாஸ்போர்ட் எதுவுமே இல்லாமல் சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க ரெண்டு பக்கமாக. இதை பாருங்கள், இவங்க வந்து சீனாக்காரவங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தலைவரும் அவங்களோட போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. தலைவரே கவனம், தப்பி தவறி எதுவும் சீனா பக்கம் காலை வச்சிடாதீங்க. வேணாம் வேணாம், வேணான்டாப்ல. ஆனா அவங்க மட்டும் பாகிஸ்தான் உள்ள வராங்க. அது எப்படி? சீனா பக்கம் இருந்து உள்ள வந்து போட்டோ எடுக்கிறாங்க. ஆனா இங்க இருந்து உள்ள போக முடியாது. என்ன ப்ரோ ரூல்ஸ் இது? அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ், நமக்கு ஒரு ரூல்ஸா? அடி வாங்க போறீங்க. காலை வச்சு பார்க்க. Hi. Hello. China. Okay. 中国 China. Language अलग दिल है. So thank you. Huh? China 我的朋友嘛。朋友兄弟 兄弟 Okay. Songi अलग दिल है. Okay, thank you. Bye. Miss you. Bye. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்கலாம் செய்கிறாங்க. சீரியஸாக வேறல. நான் கேட்டேன், இப்படி காலை வச்சு பார்க்கவாடு சரி, கேட் காலை இப்படி வச்சு பார்க்கவாடு. நோ அந்த கேட்டை பாருங்க, ஒரு சைடு எடுத்தா மற்ற சைடும் க்ளோஸ் ஆகுது ஆட்டோமேட்டிக்கில். இப்போ நம்ம இந்த லேண்ட் பார்டர் கிராசிங் பண்ணுற இடத்துல இருந்து அப்படியே முன்னாடி வந்திருக்கிறோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் இருக்குது. உலகத்திலே அது உயரமான இடத்துல இருக்கிற ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அதி உயரமான இடத்துல இருக்கிற லேண்ட் பார்டர் கிராசிங்க்கு பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்னால் பேச முடியல, மூச்சு எடுக்க முடியல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாக் சைனா கொம் சென்டர்னு இருக்குது. எஸ்காம் அவங்களுடைய ஏதோ, எஸ்காம்னா அந்த சிம் கம்பெனி. இந்த இடத்துல சோலார் பவர் அந்த பேனல்லாம் வச்சுருக்குறாங்க. அது மூலமாக தான் இங்கே கரண்ட்டு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது இல்லை? முடிஞ்சளவு சீக்கிரமாக இந்த இடத்துலேருந்து கிளம்பணும், இல்லைன்னா மூச்சு எடுக்க முடியாமல் மேலே போக வேண்டியதான் அப்படியே. இந்த இடத்துல திடீர்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு,
வண்டி ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் சைனா பார்டருக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம் நம்ம இப்போது. கொஞ்சம் தூரத்துக்கு இந்த பனி சூழ்ந்த இந்த ஏரியாவில் ஒரு ஆசைக்காக வண்டி ஓட்டி பார்த்துடலாம். வேற லெவல் கூலிங்காக இருக்குதுங்க இந்த இடத்துல. மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதுவும் இந்த பாகிஸ்தான் சைனா பார்டருக்கு வந்து வண்டி ஓட்ட கிடச்சது பெரிய விஷயம். இந்த நாளை வாழ்க்கையிலே மறக்க மாட்டேங்க.